வீடியோ போட வேண்டாம் அப்படின்னு இருந்தால் இந்த அழகியை பார்த்துட்டு இப்படி போடாமல் இருக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். சாண்டிலியர் ஸ்பார்க்கிள் சூப்பராக பூத்துருக்காங்க, செம்மையாக பூத்துருக்காங்க. சாண்டிலியர் ஸ்பார்க்கிள் க்ரங்கோ வேறு லெவலில் பூத்துருக்காங்கப்பா. சேலுக்கு இருக்குது. சாண்டிலியர் ஸ்பார்க்கிள் சேல் கிடையாது, க்ரங்கோ சேலுக்கு இருக்குது. ரெட் டெவில் இருக்காங்க சேலுக்கு. சூரிய ஆக்சுவலி சேலுக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தேன் நான். 1 or 2 பல்ப்ஸ் கொடுக்கலாம், சூரிய வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். ஃபாஸ்ட் மல்டிப்ளேயர், குட் மல்டிப்ளேயர், அழகியும் கூட. கொலேஷியஸ் பியூட்டி ஓரளவு பியூட்டியாக வந்திருக்காங்க. நான் லாஸ்ட் டைம் சொன்னேன் பியூட்டியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூவை சொன்னேன். மொட்டைலாம் நல்லா பெருசாக வராங்கப்பா, சூப்பராக இருக்காங்க. கொலேஷியஸ் பியூட்டி இல்லை, நாட் ஃபார் சேல் தாங்களா. வா, மூன்லைட் ஷேடோ அழகாக இருக்குது. சிங்கப்பூர் ஸ்லிம் மாதிரி ஒல்லியாக ஆனால் எல்லோ கலரில் மூன்லைட் ஷேடோ. அழகாக தான் இருக்க. நான் கூட உன்னை நினச்சி பார்க்கல நீ அழகாக பூத்துருப்பேன். ஏன்னா மொட்டு வந்தப்போ அவ்வளோவா ப்ராப்பராக தெரில, சரி எப்படி பூக்குமோ போ அப்படின்ட்டு விட்டுருந்தேன். மூன்லைட் ஷேடோ எல்லோ மூன் கொடுத்தோன்னு நினைக்கிறேன் நிறைய பேர்த்துக்கு, தங்கங்களுக்கு. அது வேறு எனக்கு சம்டைம்ஸ் இந்த மூன்லைட் ஷேடோ, ஸ்மைலி மூன் இவங்களுக்குலாம் குழப்பம். ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா பெயர் குழப்பம் வரும், இன்னொரு இது எப்படி வரும்னு பார்த்திங்கன்னா பூ குழப்பம் வரும். மௌலின் ட்ரக் இருக்காங்க. மௌலின் ட்ரக் ஏன்னா பூத்திருந்து பூவோடு எடுத்து கொடுக்குறதுல இருக்க திருப்தி வந்து வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லலாம்ப்பா. அதனால் மௌலின் ட்ரக் வேணுன்றவங்க நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்களேன், வெயிலில் ஒரு இதாகவே இல்லாமல் ப்ராப்பராக பூக்கவே இல்லைனா அது ஒரு அழகாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், சீடை பாருங்கள் எப்படி வந்துருக்குன்னு. மௌலின் ட்ரக் சிலா சன்செட். வா, சிலா சன்செட் 1 2 3 4 5 6 7 8 பூத்துருக்காங்க இந்த வாரத்துலேயே. வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டு வேறு இப்போ கட்டியிருக்காங்க. சீலா சன்செட்டும் அப்படியே ஒரு அழகிங்கப்பா. இது வந்து ஒரு மாதிரி ஒரு ராயல் பியூட்டி தான் இந்த சீலா சன்செட் சொல்ல போனால். வேறு லெவல் அழகி. அடுத்த ராயல் பியூட்டின்னு பார்த்திங்கன்னா இவங்க தான். இந்த ராயல் பியூட்டி வந்து நல்லா மல்டிப்ளை ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து கொடுக்கலான்னு இருக்கேன் நான். சூப்பராக மல்டிப்ளை ஆனதுக்கப்புறம் நீ பாருங்கள் பூத்துருக்காங்க. 1 2 3 பூவும் செம்மையாக ரெகுலர் கட்டுறாங்க. சைஸும் அந்த மாதிரி இருக்குது, கலரும் வேறு லெவல்ப்பா. அது செம்ம அழகு, இது வேறு லெவல் அழகு. ரெட் ஜுவல் கேட்டிருந்தாங்க எனக்கு தோட்டத்துக்கு, அங்கே போய் எடுக்கிறதில்ல. ஒரு 2 டேபிள் ரோஸ் ஆர்டர்ப்பா. கொடுத்தவங்க அந்த வீடியோ பார்த்தாங்கன்னா நினைப்பாங்க எனக்கு எப்போ அனுப்ப போகிறீங்க அப்படின்ட்டு. கொஞ்சம் பொறுங்க, மழையெல்லாம் நிற்கட்டும்னு சொல்லி வச்சுருக்கேன். அந்த தோட்டத்துக்கு போக முடியல என்னால், அதனால தான் நான் போகாமல் இருக்கேன். இந்த மாதிரி ரெட் ஜுவல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆஃப் சீசனாக இருந்தாலுமே இவங்க வந்து நல்லா களை கட்டியிருக்காங்க. அதனால் ரெட் ஜுவல் மட்டும் நான் கொடுக்குறேன் நான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எத்தனை ஒரு 10-15 வருங்க. இதில் 10 வரும், சில பேருக்கு 15 வரும். 10 கணக்கில் எடுங்களேன். ஆனால் மனசு கேட்காம என்ன பண்ணி ஒரு 15 ஸ்டெம் கூட வச்சு விட்ருவேன். இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் அப்படின்னு போட்டு ஒரு அமௌண்ட் போட்டு நம்ம கொடுக்குறோம். இங்கே பாருங்கள் எல்லாத்தையுமே இவங்களுக்கு நான் எல்லாத்தையுமே உடைக்கிறேன். நான் கணக்கெல்லாம் பண்ணல, ஏன்னா அந்த தோட்டத்துக்கு போனால் வேறு லெவலில் அவ்வளோ இருக்குது. இவங்க ஒரு ஆளுக்கு தானா சரின்ட்டு அதனால் அப்படியே எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா 2 பேத்துக்கு நேற்றுக்கு அனுப்பிட்டேன். ரெட் ஜூல்ன்றதுனால சரின்ட்டு இந்த ஆர்டர் எடுத்தேன். இதில் சம்டைம் இந்த ஆரஞ்சு வரும், அது சரின்னு எப்பயாவது இப்படி எடுக்கிறது. இதுதான் நேச்சுரலாக நடக்கிறத சொல்கிறேன் நான். எல்லோரும் ஆனால் அதை எதிர்பார்க்கக்கூடாது. சம்டைம் நடக்கும், சம்டைம் நடக்காமல் போகும். ஆனால் நீங்கள் கேட்டது வந்துடும். இந்த எக்ஸ்ட்ரா வர்றதுங்கிறது நம்ம இதை பொறுத்து. பாருங்க இவ்வளோ திக்காக பாருங்கள். அப்படியே கொஞ்சம் இந்த மார்பிளையும் பிச்சு போடுவோம். ஐயோ வேண்டாம், இதில் இப்போ தான் இது ஸ்டார்ட் ஆகிருக்குது, வேண்டாம் இது வேண்டாம், இது மட்டும் போதும். ஆனால் இந்த வெரைட்டிக்கெலாம் வந்து எப்போவுமே இந்த மாவு பூச்சி எதுவும் அந்த இது வர்றதே இல்லைங்க. பட்டை இலையில மெதுவாக. ஐயோ என்னடா, ஐயோ மேலே வேற பிளேன் பறக்குது போல், சத்தம் ஓவராக இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள் எங்கிட்ட பறக்குதா, என்ன பண்ணுது இந்த மேகத்தில் பாருங்கள். எங்கேயாவது எனக்கு ஒரு ஃபோபியா இருக்குது. என்ன ஃபோபியானா அந்த பிளேன் பறக்கிறத பார்க்க மாட்டேன். அப்பா இங்கே பாருங்கள், சூரியனை பாருங்கள், அதுவுமே ஒரு மாதிரி பயமாக தான்ப்பா இருக்குது. இந்த ஒயிட் அது அதிகமாக இருக்குது. சரி இது கொடுப்போன்னு கொடுத்தா சில நேரத்தில் ஆகுது. நான் கேட்டது இல்லாமல் நீங்கள் வேறு ஏதோ ப்ராடக்ட்டை கொடுத்துட்டீங்கன்னு வருமா, அதனாலே கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நானே உண்மையிலே கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியிருக்கு. சில பேருக்கு நல்லது செய்ய போய் கெட்டதுலலாம் முடிஞ்சிருக்குப்பா எனக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மொத்தமாக கெட்டதாகி போயிடும், அப்படியே பிளாக் பண்ணி விட்ருவேன். ஏன்னா சில நேரம் எனக்கு பர்ஸ்லேன்னு ஆர்டர் போட்டிருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், பர்ஸில் என்னோட சேர்த்து இது கொஞ்சம் தான் நிறைய தானே இருக்குது, கொஞ்சம் கொடுப்போமே அப்படின்னு இதை வச்சு விடுவேன். சிஸ்டர் நான் ஆர்டர் போட்டது பர்ஸில் என் பட்டை இலையாக தானே இருக்கும், இது என்ன நீங்கள் இப்படிலாம் அனுப்பியிருக்கீங்க, நீங்கள் அப்புறம் என்னத்துக்கு அனுப்புனீங்க இப்படி. அப்பா தெரியாமல் அனுப்பிட்டேன் சாமி, முதல்ல ஒன்று பிளாக்கை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்கில் போட்டு விட்ருவேன். அப்படி தான் என் பிளாக் லிஸ்ட் அதிகமாகவே வந்தது. வேன் வீசா அழகாக இருக்குது. வர வேன் வீசா வேறு லெவல். வேனிசா, நாட் வேன் வீசா, வேனிசா. கீழே இறங்கி வந்துட்டேன். இந்த சீடை பாருங்கள், அடுக்கடுக்காக ஏதோ டபுள் ஸ்டோரியில் இருக்குது.
மேலே ஒன்று கீழே ஒன்று. அடிநியம்லாம் கொஞ்சம் கண்டுக்கணும், பார்ப்போம். ஒரு February மாதம் எப்படா வரும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், பார்ப்போம். சரி, இந்த வீடியோ ரொம்ப சின்ன வீடியோ தான். ஹாப்பி கார்டனிங். ஏன்னா நான் பேக்கிங்கில் இருக்கேன். பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் கட் பண்ணி காய வச்சு பேக்கிங் பண்ணிகிட்ருக்கோம். எப்படி பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் பண்ணி வச்சு கண்டென்ட் இல்லைன்ட்டு இதெல்லாம் போட்டு இழுத்துக்கிட்டு கிடக்கிறேன் நான். கண்டென்ட் இல்லை, அப்படியே விட்டத்தை பார்த்து உட்காந்து பேசுனா இதுவும் ஒரு கண்டென்ட்டு தான். இங்கே பாருங்கள், மேகம் எவ்வளோ அழகாக இருக்குது. தென்னை மரம் சூப்பராக இருக்குது. இதுக்கு இடையில ஒரு நிலாவை பிடிச்சி வைக்கணும், இப்போ நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு யூடியூபர் அப்படின்னா இதெல்லாம் வந்து பேசணும். ஆமாம், இல்லைன்னா வந்து மறந்துடுவாங்க மக்கள் நம்மளை. அதனால் எதையாவது ஆக்சுவலி நம்மக்கிட்ட வந்து கண்டென்ட் நிறைய இருக்குது பாப்பா. இந்த ரெயின்லிலி பல்ப்ஸை வச்சு எவ்வளோ வீடியோ இது பண்ணலாம். நேரம் இல்லை, சோம்பேறித்தனம் ஒரு பக்கம், தூக்கம் ஒரு பக்கம் வருது. நேற்றெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு லேட் ஆயிடுச்சு வர்றதுக்கே. அப்பா அப்படி என்ன அது அது இல்லைடா, அது இப்போ இல்லை. நம்மளுக்கு நம்ம 2 பேரும் பேசுகிறதே கூட வீடியோவாக போடலாம். ஆமாவா இல்லையா சொல்லு? இந்த இது ஒரு சிங்கோனியம். இது ஒரு காலத்தில் எவ்வளோ தெரியுமா சேல் போணுச்சு, அதெல்லாம் உனக்கு தெரியாது. இது ஒரு ரெட்டு சிங்கோனியம், பிங்க்கு சிங்கோனியம். இதில் அடிக்ட் ஆகி போய் அவ்வளோ கீழே நிறைய பார்ப்பீங்க. கட் பண்ணி இதெல்லாம் அப்படி காலையில் எழுந்திரிச்சோன்னே இதுதான் முதல்ல வந்து சேலுக்கெல்லாம் கொடுத்து பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து இது இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். திடீர்னு ஒரு மூடு வந்தால் சரி வா இதையும் சேல் பண்ணலாம் அப்படின்ட்டு ஓடும். இப்போ எப்படி இருக்கு பாரு, அழகாக இருக்கு. பார்க்க ஆரம்பிச்சுன்னு கொஞ்சம் நேரம் உத்து பார்த்துட்டே இருக்கும்போது சில உதயம் வரும் என் மூளைக்குள்ளே. அப்படி உதயம் வரும்போது என்ன பண்ணிடுவேன்னா, சரி இதை எடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோட்டத்தில் ஒரு பக்கம் ஃபுல்லாக இதை வச்சு விட்டு அப்புறமா நம்ம தங்கங்களுக்கு கொடுப்போம் அதை. பட் எனக்கு இதில் என்ன மைனஸ்ன்னு கேள, எனக்கு மைனஸ் இல்லை, கஸ்டமருக்கு என்ன மைனஸ்ன்னு கேள. இது வந்து நம்ம இங்கேருந்து அனுப்புகிறோம்ல, ஒன்று கட்டிங் இல்லைனா வந்து ரூட்டடாகவே அனுப்புகிறோன்னாலும் இந்த ட்ராவல் ஷாக்குன்னு இருக்குது. இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போய் புதுசாக ஒரு இடத்துல வச்சு அந்த இடத்துல வேர் ஊன்றி இது வளர்ந்து இது பண்ணி வர்றதுக்கு நாள் எடுக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வேண்டாமே அப்படின்னு வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். எப்போயாவது யாராவது கேட்டுகிட்டே இருப்பாங்க தான், அனுப்பணும்னு தோணும். அப்புறமா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மோஸ்ட்லி என்ன சொல்லுவேன்னா, பக்கத்தில் இருக்க நர்சரிஸில் போய் இதை வாங்க. தொட்டியோடு இருக்கும் பாரு, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் தொட்டியோட மண்ணோட நீட்டாக இது பண்ணிக்கிறோம். ஸோ ஃபாலியேஜஸ் பொறுத்த வரைக்கும் டேரெக்ட் இது பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இல்லை எனக்கு ரொம்ப பொறுமை அப்படின்னு நீங்கள் நினச்சி இருக்கிறவங்க வேணால் என்னோட இது சொல்கிறேன். என் கஸ்டமர்ஸ்க்கு நான் கொடுத்து இது பண்ணதுலே யாருமே கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் வந்ததில்லை. பட் அந்த ஃபீட்பேக் நானாக கேட்பேன்ல, எப்படி வளர்ந்துருக்கேன் அது ஸ்லோ. அப்புறம் நான் கட் பண்ணி எடுத்து வைப்பேன்ல ஒரு இடத்துல இருந்து இமீடியட்டாக, அதுவே பிக்கப் ஆகிறதுக்கு லேட் ஆகுது. அதனால தான் சரி இது வேண்டாம் அப்படின்ட்டும் பேக்கிங்கும் கொஞ்சம் இதாக இருக்கேன்ட்டு தான் இதை ஸ்டாப் பண்ணியிருந்தோம். பட் இதில் ஒரு சின்ன பிட்டு தான் போட்டு வச்சுருந்தேன் அரிக்கா பாம்பில். பார்த்தீங்கன்னா சூப்பராக வளர்ந்து வந்துருச்சு. பாருங்களேன், அரிக்கா பாம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் இட வசதி இருக்குது. நிறைய பேர் என்னன்னா ரெயின் லில்லிக்கு மட்டும்தான் இடம் இருக்குது, மற்றதுக்கு இடம்ன்றப்போ அந்த இலைகள் உள்ள ஒரு இதில் இந்த மாதிரி இந்த அரிக்கா பாம்ன்ற இதில் மினியேச்சரும் வந்துருச்சு. இது ஒன்று வைங்களேன், ஒரு டீ சாப்பிட்ற இடம் இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு இது வாங்கி வச்சு ட்ரை பண்ணுங்களேன். இன்னொன்று சொல்லிக்கிறேன், இது வந்து இண்டோர் கிடையாது. நிறைய பேர் இது இண்டோர் நானும் வீட்டுக்குள்ளெலாம் வச்சு கருக்கி எல்லாம் தூக்கி போடுறேன். இதுக்கு சன்லைட் கண்டிப்பாக வேணுங்க. ஸோ இது ஒன்று வச்சு பாருங்கள், அந்த இடமே ஒரு மாதிரி ஒரு ராயல் லுக் வரும். தெரியுதா இல்லையா? ராயல் லுக்கு இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே ராயல் லுக் இருக்கா இல்லையா? சொல்லுங்கள், இல்லைன்னா ராயல்னு எழுதி அதை ஒட்டிடுவோம். சரி தங்கங்களா, ஹாப்பி கார்டனிங். நம்ம பேக் பண்ணுவோம்.